இப்போ பாருங்க எவ்வளோ அழுக்காகி போச்சு. ஆனால் அடியில் கையை வைக்க முடியல, அந்த அளவுக்கு கொதிக்குது. நம்ம இதை இந்த பாத்திரத்தில் மாற்றி கழுவ போகிறோம். வாங்க அந்த ப்ராசஸ் பண்ணுவோம். அலுமினியம் இந்த அண்ணன் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓட்டெல்லாம் போடல. கழுவுனா அண்ணன் கூடிய மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் பாய்ங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க அண்ணன் கூடிய. சாதா தண்ணி தான் ஊற்றுறேன். இன்னும் சூடு இருக்குது உள்ள. அடடி தப்பு பண்ணுறனோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மண் சட்டி செட் ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மெர்க்குரி சாலிட் ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ரசலிங்கத்தை செய்யலாம். எப்படி கையில் நிற்காம ஓடிக்கிட்டு இருந்த மெர்க்குரி இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் நான் எதிர்பார்த்த ஸ்டேஜ். சூப்பராக களிமண் மாதிரி ஆயிடுச்சு மெர்க்குரி. இப்போ நம்ம அதை லிங்கமாக மாற்றணும். எனக்கு இன்னைக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கையோடு செஞ்சேன். சக்ஸஸ் கிடச்சிச்சு. எல்லாருக்கும் அப்படிதாங்க. நம்பிக்கையோட ஒரு விஷயத்தில் இறங்கினா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். மெர்க்குரி அதோடைய வெயிட் குறையல, ஆனால் லிக்விட் ஸ்டேஜில் இருந்து சாலிட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஐயோ உருண்டு ஓடுது. சூப்பராக இருக்குதுங்க. இப்போ இது காப்பர் சல்ஃபேட்டும் மெர்க்குரியும் சேர்ந்த ஒரு அலாய் கலவை. பரவாயில்ல, அந்த காலத்தில் சித்தர்கள் செஞ்ச ஒரு விஷயத்த என்னாலையும் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு இருக்கு இல்லையா? அதுதானே முக்கியம். என்னால் சித்தராக முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு வித்தையை
நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமையாவது எனக்கு கிடைக்கும் இல்லையா? சூப்பருங்க. இப்போ இதை கழுவணும். கழுவி ஒரு 4 முறை கழுவிட்டு பிறகு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி வீடியோ போடுறேன்.